நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பாருங்க, யாருமே இந்த ராசியை பற்றி வெளிப்படையாக பேசவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ராசி தான் இந்த கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்காரங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறதையும், இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் உருவாகி இருக்கும் கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறத பாருங்க, மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குது. அந்த மாற்றம் எப்படிப்பட்டது அமைய போகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே ரொம்பவுமே அமைதியானவங்களா இருப்பீங்க, ஆனால் புத்திசாலிகளாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நுணுக்கமாக நல்லா தெளிவாக கவனித்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடியே கணிக்கக்கூடிய இயல்பு கொண்டவங்க கன்னிராசி அன்பர்கள் நீங்கள். பின்னாடி வர்றது முன்கூட்டியே உணர்ந்து செயல்படக்கூடிய தன்மை கன்னிராசிக்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான அடையாளம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் பாருங்களேன், அதிகமாக பேசலாம் மாட்டீங்க, ஆனால் செயலில் காட்டுவீங்க. மற்றவங்க பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏது சொல்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உள்ளே வாங்கி வச்சுக்கிட்டு அதில் நமக்கு எது தேவையோ அதை எடுத்துப்பீங்க, தேவையில்லாத விஷயத்தை தவிர்த்துருவீங்க. அதே போல் இந்த கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த கிரகநிலை சூழலால் நிறைய இன்னல்களையும் கஷ்டத்தையும் தாண்டி வந்திருப்பீங்க. இப்போ பிறந்திருக்கக்கூடிய தை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம். கன்னி ராசியில் உத்திரத்தில் 2, 3, 4ஆம் பாதமும், அதுக்கப்புறம் அஸ்தம் சித்திரையில் 1, 2ஆம் பாதமும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே கன்னி ராசியை கொண்டவங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தா புதன் பகவான். நீங்கள் புதன்கிழமையில் நாராயணனை வழிபடுவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயமாக பெறுவீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்குரிய கடவுள் நாராயணன். புதன்கிழமையில் வழிபாடு செய்வதால் நீங்கள் மேன்மையை பெற முடியும். உங்களுக்கு நாராயணன் ரொம்பவும் பிடிச்ச கடவுள் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை பாருங்கள் விரைவில் நடக்கும், நன்மை வெகு விரைவில் உங்களை வந்தடையும். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் உங்களோட செயலை அமைதியாக செய்யுங்க, நல்ல விஷயங்கள் ஒன்றொன்னா உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த அமைப்பால் வேலை, பணம், உறவு இது எல்லாத்துலேயும் என்ன மாதிரியான நிலையை பெறுவீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல் உங்களோட வாழ்க்கை இந்த மாதம் ஒரு வேறு லெவலுக்கு போகும் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவால் அந்த முடிவு என்ன அப்படிங்கிறதையும் நாம் இப்போ பார்க்கலாம். அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் உங்களுக்கான ஒரு அமைதியான வழியில் நீங்கள் செய்கிற புரட்சி உங்களோட வாழ்க்கையில் நன்மையை கொடுக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் இதன் மூலம் நீங்கள் பெற முடியும். ஏன் இதை அப்படி சொல்கிறோன்னா, நிறைய கன்னிராசி அன்பர்கள் பாருங்கள், அவங்களோட ஜாதகத்தை இந்த மொபைல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி வீட்டிலேருந்தே அவங்க ஜாதகத்தை கணிச்சு இப்போது அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு உயர்வை கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். ஸோ பயன்படுத்திக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட சுய ஜாதக கணிப்பால் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. கன்னிராசியில் இருக்கிற உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே என்ன மாதிரியான சாதகமான பலன், என்ன பாதகமான பலன் இருக்குது அப்படிங்கிறது விரிவாக தனித்தனியாக பார்க்கலாம். அதில் இந்த கன்னிராசியில் இருக்கிற உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இதில் பாருங்கள் 2, 3, 4ஆம் பாதம் இந்த கன்னிராசியில் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பயுமே எல்லா விஷயத்துலையுமே கவனமாக செயல்படுவீங்க. எதுலேயும் கவனமாக செயல்பட்டு நினச்சி எல்லா விஷயத்தையுமே சாதிக்கக்கூடிய திறமை கொண்டவங்க தான் நீங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தை மாதம் பிறந்திருக்கு இல்லையா, இந்த மாதம் ரொம்பவுமே அற்புதமான நல்ல மாதமாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தா, இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் இருக்கு இல்லையா, அதில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் பாருங்கள் உங்களோட எல்லா செயல்லையுமே நல்ல ஒரு வேகத்தை ஏற்படுத்துவார். மந்தமாக இருந்த விஷயம் கூட இப்போ சுறுசுறுப்பாக நடக்கும். உழைப்பு இதனால் அதிகரிக்கும். இதன் காரணமாக உங்களுக்கு வருமானம் நல்ல உயர்வுக்கு வரும். நிறைய வேலை இருக்கிறதுனால உடல் நிலையில் மட்டும் கொஞ்சம் சோர்வு வரும். கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றது, இந்த ரெஸ்ட் எடுக்கிறதுலாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பெருசாக பாதிப்பும் இருக்காது. எதையும் பிளான் பண்ணி பண்ணுங்களேன், நல்லது நிச்சயமாக நடக்கும். அதே போல் இந்த நேரத்தில் கொஞ்சம் ஆயுள்காரகன், அது சனி பகவான், யோகக்காரகன் பார்த்தா ராகு, 2 கிரகங்களுமே உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த 2 கிரகங்களும் உங்களை ஒரு அரண் போல பாதுகாக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த அமைப்பு வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் உடச்செறிஞ்சு நீங்கள் ரொம்பவுமே தைரியமாக உங்களோட செயல்களில் ஈடுபடுங்க, நன்மையை நிச்சயமாக பெறுவீங்க. அதே போல் உடலில் வரக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்களுமே விலகும், பெருசாக பிரச்சனையை கொடுக்காது.
கடந்த காலத்தில் குடும்பத்தில் இக்கட்டான சூழல், நிறைய பிரச்சனைகளை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. இந்த பிரச்சனை எப்படா முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் மனசில். குடும்பத்தில் தோன்றின பிரச்சனை எல்லாமே இந்த மாதம் ஒரு முடிவுக்கு வந்துடும். விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. கொஞ்சம் கோபப்படுறத குறைச்சிக்கோங்க. நிதானமாக பொறுமையாக செயல்படுங்களேன். எல்லா வாய்ப்பும் உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக வந்து சேரும். வேலையில் இருந்த நெருக்கடி கூட இதனால் காணாமல் போகும். நீங்கள் எடுத்த வேலையை சரியாக செஞ்சு முடிப்பீங்க. அதுவும் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்குமே குடும்பாதிபதி சுக்கிரன் ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறாரு. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வியாபாரமும் சரி, தொழிலும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்போ பெறுவீங்க. கையில் கொஞ்சம் பணப்புழக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள் 2 பேர்த்துக்குள்ளேயுமே நல்ல ஒரு இணக்கமான நிலை வருது. உங்களோட பிள்ளையோட நலனில் அக்கறை காட்டுங்க. பொன்பொருள் சேர்க்கை, புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட அமையும். மாதத்தோட பிற்பகுதியில் நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக பாருங்கள். உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அதாவது வியாபாரத்தை விரிவுபடுத்துறது, வியாபாரத்தில் இன்னும் கிளைகளை உருவாக்குறது போன்ற நல்ல விஷயம்லாம் நடக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. இந்த மாதம் எல்லா நன்மைகளையும் கிடைக்க நீங்கள் சிதம்பரம் நடராஜரை வழிபடுவதால் நன்மைகளை உண்டாக்க முடியும். அதுக்கப்புறம் அஸ்தம் நட்சத்திரக்காரங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த மன வலிமை, புத்தி சாதுரியம் இது ரெண்டுமே அதிகமாக இருக்கும் இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு. உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய தை மாதம் அப்படிங்கிறது பாருங்கள், சில யோகமான பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. அது எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த தொழில்காரகன் பாருங்கள் சனி பகவான், அவர் ராகுவோட இணைஞ்சி சத்ருஜய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் உங்களுக்கு வந்த நெருக்கடி, வரப்போகிற நெருக்கடி இது எல்லாமே உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் கவனமாக எல்லா விஷயத்தையும் செய்யுங்க, நன்மை கிடைக்கும். பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த உயர்வுமே இப்போ உண்டாகுது. உங்கள் மேலதிகாரோட ஆதரவு பக்கபலமாக இருக்குது. தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த சலுகை இப்போ கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் உங்களோட வேலை மீது ஒரு பயம் எப்பவுமே இருக்கும். அந்த பயம் இப்போ உங்களை விட்டு முழுமையாக போகுது. திறமையாக உங்களோட வேலையை செய்யுங்க, நன்மையை பெறுவீங்க. சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப நாளாக செஞ்சுட்டு இந்த முயற்சி இப்போ வெற்றி வாய்ப்பு தரும். தொழில் நிறுவனம் நடத்துகிறவங்களுக்கு உங்கள் பணியாளர் ஒத்துழைப்பு நல்லாயிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தடையெல்லாமே நீங்கும். எதிர்பார்த்த ஆர்டர் நல்லபடியாக கிடைக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பண வருமானம் சீராக இருந்துக்கிட்டே இருக்கும். புதுசாக வேலை தொடங்கணும் அப்படின்னு காத்திருக்கிறவங்களுக்கு கூட அதுக்கான வாய்ப்பு வந்து சேருது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது தான். தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். கலைஞர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தானாக தேடி வரும். கடந்த காலத்தில் இருந்த பண நெருக்கடி, பண கஷ்டம் இது எல்லாமே மறையும். திறமை அதிகரிக்கும். உங்களை பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட போகிறாங்க. புதிய இடம் வாங்குறது, விற்க முடியாமல் இருந்த விற்கிறது, இந்த மாதிரி நல்ல விஷயமும் நடக்கும். உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு, அந்தஸ்துமே உயரும். சொல்ல காப்பாற்றுங்க, நல்லது. விரயஸ்தானத்தில் கேதுவும் இருக்காரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் வரவு செலவில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி எல்லாமே ரொம்பவுமே நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். எல்லா வகையிலுமே நன்மை அதிகரிக்க நீங்கள் பரிகாரமாக அர்த்தநாரீஸ்வரர் வழிபட்டு வருவதால் உங்களுக்கு வரக்கூடிய சங்கடம் எல்லாமே உங்களை விட்டு தானாக விலகிடும். அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரக்காரங்க, இதில் பாருங்கள் 1, 2ஆம் பாதம் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ கோபம் இருந்தாலுமே அதை உங்களுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கிட்டு நிதானமாக செயல்படுவீங்க. இதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு. தை மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 3க்கும் 8க்கும் உடைய செவ்வாய் தாங்க 5ஆம் இடத்துல இப்போ உச்சமாக சஞ்சாரம் செய்கிறாரு. இது வந்து சரியான அமைப்பே கிடையாது. நீங்கள் வந்து வேலையில் கவனமாக இல்லைன்னா பிரச்சனை வந்துடும். வேலையில் கவனமாக இருக்கிறது நல்லது. பெரும்பாலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் மற்றவங்களை நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்காதீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்களாக முன்னின்று செய்கிறது நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கும். கவனமாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் சத்ருஜய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் ராகு பகவானும் பெரிய பிரச்சனையை உண்டாக்க மாட்டாங்க. சின்ன சின்ன பிரச்சனை வரும். கவனமாக இருந்தால் எல்லா விஷயத்திலையும் நீங்கள் முன்னேற்றத்தை பெறலாம். நோய் நொடி நீங்கும். வம்பு வழக்கு முடிவுக்கு வரும். வியாபாரத்தில் இருந்த போட்டியுமே விலகிடும். வருமானம் உயரணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் முயற்சிகளை செய்யணும். அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு முன்னேற்றமான நேரம். அதிர்ஷ்டக்காரகனின் சஞ்சாரம் உங்களுக்கு அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்குமே சாதகமாக இருக்குது. அதனால் பெருசாக பிரச்சனை வராது. வரக்கூடிய பிரச்சனையுமே தைரியமாக கையாளுவீங்க. பொன்பொருள் சேர்க்கை, வாகன சேர்க்கை இருக்குது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழலும் இருக்குது. புதிய முதலீடில் கூடுதலாக கவனம் செலுத்துறது நல்லது.
படிப்பு தான் உலகம் அப்படிங்கிறத மாணவர்கள் புரிஞ்சுக்கிட்டு முழு கவனம் எடுத்து படிக்கிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்க நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும், எல்லா வகையிலுமே யோகம் பிறக்கும். சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.